முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் ஜெர்மனியின் KfW வளர்ச்சி வங்கியின் நிதி உதவியுடன் 500 மின்சார பேருந்துகள் வாங்குவதற்காக கோரப்பட்டிருந்த டெண்டரை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. அதற்கு பதிலாக தனியார் நிறுவனங்கள் பேருந்துகளை வாங்கி இயக்கும் GCC எனப்படும் மொத்த செலவு ஒப்பந்த முறையை நடைமுறைப்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. காலநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையில் மின்சார பேருந்துகளை அறிமுகப்படுத்தும் திட்டம் கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்டது. டீசல் பேருந்துகளை விட குறைந்த இயக்க செலவு மற்றும் மாசுபாடு இல்லாத போக்குவரத்து வசதி என்பதால் 500 புதிய மின்சார பேருந்துகளை வாங்க திட்டமிட்டு டெண்டர் வெளியிடப்பட்டது. ஆனால் போக்குவரத்து கழகங்களின் தற்போதைய நிதிநிலை காரணமாக இந்த திட்டத்தை நேரடியாக செயல்படுத்துவது சாத்தியமற்றதாக அரசு கருதுகிறது. பேருந்துகளை வாங்குதல், ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை நியமித்தல், பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கொள்ளுதல் ஆகியவை பெரும் நிதிச்சுமையை ஏற்படுத்தும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக டெண்டரை ரத்து செய்ய KfW வங்கியிடம் அனுமதி கோரப்பட்ட நிலையில் கடந்த ஜூன் 18ஆம் தேதி அதற்கான ஒப்புதல் கிடைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது GCC முறைக்கு மாறுவதற்கு வங்கியின் இறுதி அனுமதியை தமிழக அரசு எதிர்பார்த்து வருகிறது. இந்த புதிய முறையின்படி தனியார் நிறுவனங்கள் மின்சார பேருந்துகளை வாங்கி இயக்கி பராமரிக்கும். அதற்கு பதிலாக அரசு 1 கிலோமீட்டருக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை வழங்கும். இதே மாதிரி ஏற்கனவே சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மூலம் உலக வங்கியின் நிதி உதவியுடன் 625 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இந்த மாற்றம் மூலம் அரசின் முதலீட்டு சுமை குறைவதுடன் நவீன மின்சார பேருந்துகளை விரைவாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர முடியும் என போக்குவரத்து துறை அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.